இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற உள்ளூர் அல்லாத பழங்கள் உள்ளிட்ட சில இறக்குமதிகள் மீதான எஸ்எஸ்டி வரியை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். துணை பிரதமர் தகவல். பழங்கள் உட்பட குறிப்பிட்ட சில இறக்குமதி பொருட்களுக்கான விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ்எஸ்டி மறு ஆய்வு செய்யப்படலாம். துணை பிரதமர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி அதனை தெரிவித்துள்ளார். ஆப்பிள், மாண்ட்ரின் ஆரஞ்சு போன்ற உள்நாட்டில் பயிரிடப்படாமல் முழுக்க முழுக்க வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பழங்களும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். நிதி அமைச்சும் பொருளாதார அமைச்சும் அதனை ஆராய்ந்து வருவதாக அவர் சொன்னார். பழங்கள் மீதான வரி விதிப்பின் மூலம் அப்படி ஒன்றும் பெரிய வருவாய் அரசாங்கத்திற்கு கிடைத்துவிடவில்லை. எனவே அவற்றுக்கு வரி விதித்தால் விலையும் உயர்ந்துவிடும் என்றார் அவர். இறக்குமதியாகும் பழங்களுக்கும் எஸ்எஸ்டி வரி விதிப்பானது சிந்தனைக்கு எட்டாத ஒன்றென பிரபல மைடின் பேரங்காடியின் நிர்வாக இயக்குநர் அலி மைதீன் முகமது முன்னதாக குறை கூறியிருந்தார். இறக்குமதி பொருட்களும் இந்நாட்டு அடித்தட்டு மக்களால் உட்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்களின் சராசரி ஊதியம் மாதத்திற்கு 3,332 ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் 2,590 ரிங்கிட்டாக இருந்த மலேசிய தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் கடந்த 2022ஆம் ஆண்டில் 3,332 ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது என்றும் இது 3.7% வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை பிரதிபலிக்கிறது என்றும் மலேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களின் மொத்த சம்பளம் 5.4% வருடாந்திர வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும் 2015இல் 245.8 பில்லியனிலிருந்து 2022இல் 354.9 பில்லியனாக அதிகரித்துள்ளது என்றும் மலேசியாவின் தலைமை புள்ளி விவர நிபுணர் டாக்டர் முகமது உசேர் மஹிதீன் கூறியுள்ளார். மலேசிய வணிக நிறுவனங்கள் 2022ஆம் ஆண்டில் மொத்தம் 10 மில்லியன் தொழிலாளர்களை பணியமர்த்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பணியாளர் வேலைவாய்ப்புக்கான அனைத்து முதலாளி செலவினங்களையும் உள்ளடக்கிய மொத்த தொழிலாளர் செலவுகள் 2022இல் 71.8 பில்லியனாக உயர்ந்துள்ளதாக அறியப்படுகின்றது. 2 வீடுகளில் சிவப்பு வண்ணச்சாயம், ஆளும் உதவியாளருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 2 வீடுகளில் சிவப்பு வண்ணச்சாயம் வீசிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆளும் உதவியாளர் ஒருவருக்கு நேற்று நீதிமன்றம் 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான அடையாளத்தை கொண்டு காவல்துறையினர் கடந்த மே மாதம் அந்த ஆடவனை கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட குற்றங்களுக்காக தற்போது 12 மாத சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றம் சாட்டப்பட்ட 25 வயதான சஷ்வின் ரவீந்திரன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதை தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்விரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரிக்ஃபீல்ட் செராஸ் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் குண்டர் கும்பல் அம்சம் உள்ளது. 4 நாட்களுக்குள் பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் செராஸில் அண்மைய காலமாக நடைபெற்ற 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களிலும் குண்டர் கும்பல் அம்சங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விரண்டு சம்பவங்களையும் போலீசார் இன்னும் தீவிரமாக விசாரித்து வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் ஜன் முகமது தெரிவித்தார். அதே வேளையில் அந்த 2 சம்பவங்களிலும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு கூலிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனரா இல்லையா என்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் என்று அவர் கூறினார். மேலும் அனைத்து சந்தேக நபர்களையும் வேட்டையாடும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் செராஸில் 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்த போதிலும் தலைநகரில் பாதுகாப்பு நிலை இன்னும் கட்டுப்பாடு மற்றும் அமைதியாக இருப்பதாக போலீஸ் துறை உறுதி அளித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. எஸ்எம்இ அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் 2025 மகத்தான வெற்றி. மலேசிய எஸ்எம்இ சங்கம் அதன் முதன்மை நிகழ்வான 2025 எஸ்எம்இ அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டியை வெற்றிகரமாகவும் பெருமையுடனும் நிறைவு செய்துள்ளது. கோத்தபெருமாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெற்ற இப்போட்டி 120க்கும் மேற்பட்ட வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும்
கொடையாளர்களை ஒரு பொதுவான நல்ல நோக்கத்திற்கு ஒன்றிணைத்தது. கௌரவ விருந்தினராக வந்த இலக்கவியல் துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகா கனாக் கும்போங் போட்டியை தொடக்கி வைத்தார். அவர் தனது உரையில் தேசிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை முன்னெடுப்பதில் எஸ்எம்இ வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வு மீள்தன்மை, இரக்கம் மற்றும் கூட்டாண்மை என மலேசியர்களின் சிறந்த பண்பை பிரதிபலிக்கிறது. இதுபோன்ற தளங்கள் மூலமாக தான் நாம் எஸ்எம்இக்களை மேம்படுத்த முடியும். அதே நேரத்தில் தேவைப்படும் சமூகங்களுக்கு உதவிக்கர நீட்ட முடியும் என டத்தோ வில்சன் உகாக் கூறினார். நகைக்கடை ஊழியரின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி நகையை திருட முயன்றவன் பிடிபட்டான். லங்காவியில் குவாலாவில் ஒரு நகைக்கடை ஊழியரின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவியில் 50,000 ரிங்கிட் மதிப்புடைய நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சந்தேக பேர்வழி ஒருவனை பொதுமக்கள் துரத்தி சென்ற போது அவ்வழியாக சென்று ரோந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டான். இந்த சம்பவம் நேற்று காலை சுமார் 11:48 மணியளவில் ஜாலான் பாண்டாக் மாயா 5 உள்ள நகைக்கடையில் நடந்ததாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாரிமான் அஷாரி தெரிவித்தார். முகமூடி அணிந்த உள்நாட்டை சேர்ந்த 45 வயது சந்தேக நபர் பாராங்கத்தியுடன் நகைக்கடைக்குள் நுழைந்து அக்கடையின் ஊழியரின் முகத்தில் மிளகாய் பொடியை வீசியுள்ளான். தொடர்ந்து அவன் வைத்திருந்த பாராங்கத்தியை பயன்படுத்தி நகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பேழையை உடைத்துள்ளான். பின்னர் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிய போது கடையின் உரிமையாளர் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களால் துரத்தப்பட்டதை தொடர்ந்து ரோந்து பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஷாரிமான் அஷாரி குறிப்பிட்டார். பாகிஸ்தான் வங்காளதேசியரிடையே தடியடி சண்டை, இருவருக்கும் 800 ரிங்கிட் அபராதம். கடந்த வாரம் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசர்களுக்கு இடையே ஏற்பட்ட தடியடி சண்டையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்கு நீதிமன்றம் நேற்று தலா 800 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த 29 வயதுடைய வகார் அலி, 43 வயதுடைய அப்சல் கான் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த 36 வயதுடைய ஹோசன் சதாம் ஆகியோர் ஜாலான் கம்போங் தஞ்சோங் லபாவில் உள்ள ஒரு கடையின் முன் சண்டையிட்டு குற்றச்சாட்டின்படி அவர்கள் இருவரும் ஜூன் 12 மாலை 5:30 மணிக்கு இங்குள்ள ஜாலான் கம்போங் தஞ்சாங் லபாவில் உள்ள ஒரு கடையின் முன் சண்டையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்குற்றத்திற்கு சுமார் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கைபேசி உரையாடல் கசிவால் பிரதமர் பதவி விலக கோரிக்கை, கவிழும் நிலையில் தாய்லாந்து அரசு. தாய்லாந்தின் பெண் பிரதமர் பெண்டங்ரான் ஷெரவாத்ரா கம்போடிய முன்னாள் பிரதமர் ஹுங் செனுடன் தொலைபேசியில் உரையாடியது கசிந்திருப்பதை அடுத்து அவர் பதவி விலக நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. மே மாதம் நடந்த மோதலில் கம்போடிய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அண்மைய வாரங்களில் அவ்விரு அண்டை நாடுகளுக்கும் இடையே எல்லை பதட்டங்கள் அதிகரித்தது குறித்து அவர்கள் விவாதித்தனர். அந்த 17 நிமிட அழைப்பின் ஒளிப்பதிவை பேஸ்புக்கில் கசிந்துள்ளது. அதில் தாய்லாந்து ராணுவ தளபதி ஒருவரை சிறுமைப்படுத்தும் வகையில் பெட்டர்கிரான் பேசியதாக தெரிகிறது. அதாவது அந்த அதிகாரி எல்லாமும் சுமூகமாக போய்கொண்டிருப்பது போன்றே நடந்து கொள்கிறார், பயனற்ற விஷயங்களை பேசினார் என பெட்டர்கிரான் கூறினார். எனினும் விஷயம் கசிந்ததும் அந்த அழைப்பை பேச்சுவார்த்தை நுட்பம் என்று அவர் தற்காத்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களோ அவர் தாய்லாந்து ராணுவத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசியிருப்பதாக கூறி ராஜினாமா செய்ய அவரை வற்புறுத்தி வருகின்றனர். அதே சமயம் கூட்டணி அரசாங்கத்தின் இரண்டாவது பெரிய கட்சியான பும்ஜைத்தை அரசாங்கத்திலிருந்து விலகியது. மேலும் இரு கூட்டணி கட்சிகள் தங்களின் நிலைப்பாடு குறித்து நேற்று முடிவெடுத்தன. மலாக்காவில் மாரடைப்பால் தந்தை மரணம், அவரின் கைப்பட்டு 3 மாத குழந்தையும் பரிதாப பலி. மலாக்கா ஜாலான் பெரிக்கி ஹாங்கில் வீட்டில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த ஆடவரின் கைப்பட்டு அவரின் 3 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்று காலை 9:30 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் கடைசியான முகமது நூர் தானியல் நூருல் எஃப்என்டி எனும் அந்த ஆண் குழந்தையை மரணமடைந்தது. வேலையில் இருந்த 40 வயது தாய் அசுரா அப்துல் மாலிக் கிளினிக்கில் ஊசி போடுவதற்காக குழந்தையை தூக்கி செல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தபோது கணவரும் கை குழந்தையும் சுயநினைவின்றி கிடப்பதை கண்டு அதிர்ந்து போனார்.
ஆனால் குழந்தைக்கு இன்னமும் உயிர் இருப்பதை அவர் கண்டார். உடல் மட்டும் பலவீனமாக இருந்தது. அருகில் உள்ள உறவினருக்கு தகவல் கொடுத்து பின்னர் இருவரும் குழந்தையை தூக்கிக் கொண்டு மலக்கா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைந்தனர். எனினும் சிகிச்சையின் போது குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் 35 வயது தந்தை நுருல் எஃபெண்டி இப்ராஹிமும் மாரடைப்பால் மரணமடைந்தது உறுதி செய்யப்பட்டது. வங்சமாஜு அடுக்ககத்தில் கார் தீப்பிடித்தது. 11 பேர் சுவாசிப்பதில் சிரமத்தில் எதிர்நோக்கினர். கோலாலம்பூர் வங்சமாஜுவில் உள்ள அடுக்ககத்தில் ஒரு கார் தீப்பிடித்ததில் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கிய 11 வெளிநாட்டினர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நேற்று காலை மணி 9:56க்கு அவசர அழைப்பு பெற்றதை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வங்சமாஜு தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்களை கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அனுப்பி வைத்தது. அந்த அடுக்ககத்தின் கீழ்த்தளத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் 30 விழுக்காடு தீயில் சேதமடைந்த போதிலும் நிலைமையை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்நோக்கிய 11 வெளிநாட்டினரும் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். காரில் ஏற்பட்ட அந்த தீ குறித்து விசாரணை நடத்தும்படி தீயணைப்பு விசாரணை துறை கேட்டுக் கொள்ளப்பட்டது.